12 மாடலுங்க. ஒரு 10 குள்ள வருங்க. 10 குள்ள வருங்களா? 10 குள்ள வருங்க. பரவாயில்லையே. பாத்தீங்கன்னா என்ன மாடல் சொன்னீங்க? 2022 மாடலுங்க. 22 மாடல். 22 மாடல். கிலோமீட்டர் 13000 கிலோமீட்டர் ஓடி. 13000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. பக்காவா இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கம்பெனி சர்வீஸ் தாங்க. 35 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். வாவ், பரவாயில்லையே. 35 ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் இருக்கு. ஓகேங்களா? எல்லோ கலர். 15 ரூபாய் முன்மனை கேட்டா மீதி லோன் அழகா லோன் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, 35000 தான் வருது. இந்த R15 இருக்கு. ஹை மீடியம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம வாலிப பசங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பைக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீமாவே இருக்கு. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஓகே எனக்கு இந்த புது பைக் தான் வேணும் அப்படின்னா அவங்க மெனக்கட்டு அதை வந்து அவங்களோட அமௌண்ட் எல்லாம் சேவ் பண்ணி அழகாக வாங்கிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல லோக்கல் ஓட்டுறது தானே அப்படிங்கிறதுக்காக செகண்ட்ஸ் பைக் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. பைக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அவசியமான ஒரு இயந்திரமாவே மாறிடுச்சு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஒரு வீட்டுக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு பைக் இருக்கிறது நல்லதுதான். நம்ம வந்திருக்கிற இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் பைக் ஷோரூம். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்திருக்கோம். சரி வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே இந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பைக் ஷாப் வந்து நான் உங்களுக்காக அங்க பார்த்தனே தெரியும். இங்க ஒரு பைக் ஷாப் இருக்கு. ஓகேங்களா? இந்த பைக் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து காட்டணும், அதை பத்தி ஒரு ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டிருந்தேன். உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருந்தேன். ஓகேங்களா? நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஷாப். நம்ம போய் உள்ள போய் எந்த மாதிரியான பிரைஸ் ரேட்ல இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான ரகம், அதாவது எப்படி சொல்றது, என்ன மாடல்லாம் இருக்கு பைக் எல்லாம் அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனலட்சுமி ஆட்டோஸ் மேல பாத்தீங்கன்னா தெரியும். தனலட்சுமி ஆட்டோஸ் இதுலயே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம அந்த ஓனர் இருக்காங்களே, அந்த ஷாப்போட ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சா மக்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம விளாக் தான், விளாக்ல வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு ஷாப் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிகமா பாத்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாம் இங்க வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்குது, நல்லா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்திருக்கு. என் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எக்ஸல் இருந்து இருக்கு. ஓகேங்களா? எக்ஸல் இருந்து ஸ்கூட்டி அப்படியே படிப்படியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 இருந்து 20,000 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வரைக்கும் இருக்கு நினைக்கிறேன். சரி, பைக் ஷோரூம்ல இந்த ஷாப்ல. ஓகேங்களா? டிவிஎஸ் எக்ஸல் இருந்து இருக்கு. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் எக்ஸல் பிரியர்ஸ், ஏன்னா சொல்ல போனா எக்ஸல் பிரியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி எல்லாம் இருக்கு நினைக்கிறேன். எக்ஸல் இருக்கு, எக்ஸல் 100 இருக்கு. பிரைஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா அந்த ரேட்ல தான் வரும் நினைக்கிறேன். சாரி, எப்படின்னா நான் சொல்லிடுறேன் பிரைஸ் ரேட் கம்மியா இருக்குன்ட்டு. உங்களோட பட்ஜெட்டுக்கு எது ஓகேவோ அதை பாத்துக்கோங்க. ஸ்கூட்டி எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸ்கூட்டி பெப்பெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு புது ரகமா இருக்குது. ஏதோ பேட்டரி வண்டி நினைக்கிறேன். பேட்டரி வண்டி தானே இது? பேட்டரி வண்டியே தான். பார்த்தா தெரியுது. இங்க வாங்க. இந்த கிரீன் கலர் போர்டு தான் கண்டுபிடிச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வண்டி கூட வச்சிருக்காங்க. இது என்ன பிரைஸ்ன்னு தெரியல, ஆனா பார்க்க லுக்கு செம்ம லுக்கா இருக்குது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல மங்களகரமா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம அப்படியே ஷாப்ல என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆனதுமே பாத்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு 220 பைக்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? எப்செட் இருக்கு, அப்பாச்சி எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா பைக் தான் எடுக்க வந்திருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டுக்கு அவங்க ஒரு அழகான ஒரு பைக் எடுக்க வந்திருக்காங்க. சரி, ஓகே, மீதி இன்ஃபர்மேஷனை நம்ம அண்ணாடையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இதை பத்தின சில டீல்ஸ் தான் தெரியும். பாக்கி எல்லாமே நம்ம அண்ணன் கையில இருக்கு. நம்ம அவரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல வந்தாச்சு. ஒரு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு. அதனால அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே உள்ள போவோம். அண்ணா உள்ளதான் இருக்காரு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே உள்ள போவோம். பாத்தீங்கன்னா அண்ணா இருக்காரு. ஓகே, வாங்க ஒண்ணு வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏன்னா அப்படியே ஒரு விளாகா வந்தோம். விளாகா வரும்போது வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த விட இப்போ நிறைய வண்டிகளா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் தான் அண்ணாட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, நான் அப்படியே ஒரு வண்டியோட பார்க்கலாம். ஓகே, நம்ம அண்ணனை பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல இருந்து வெளியே கூட்டு வந்தாச்சு. மழையும் பெய்யுது. ஓகேங்களா? மழை பெய்யறது கூட பொருட்படுத்தாம வெளியே வந்துட்டாரு. சரி, ஓகே, உங்க நேம்னா நம்ம ஆடியன்ஸ் சொல்லிருங்க. உங்க நேம் என்ன, நம்ம அட்ரஸ் வந்து எங்க இருக்கு? கார்த்திக் முருகனுங்க. ஓகே, நம்ம ஷாப் நம்ம ஆபீஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க, மதுக்கரை மார்க்கெட்டுங்க. ஓகே, ஸ்டேட் பேங்க் எடுத்த மாதிரி இருக்குங்க. வாங்க வண்டி பார்க்கலாம். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா SBI ஸ்டேட் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க் ஏடிஎம் எல்லாமே இங்கே இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் இருக்கு. ஆனா வெளியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸல் இருந்து இருக்கு. லோ பட்ஜெட் இருக்குங்க. அப்படியா? எக்ஸல் என்ன பிரைஸ்னா வருது? எக்ஸல் சூப்பரா ரொம்பவே அதிகமா எக்ஸல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2014 மாடலுங்க. ஓ, இதுங்களா? 14 மாடல். கம்மி தாங்க, 18 ரூபாய்க்குள்ள வருங்க. 2014ங்களா? 14. ஓகே, ஓகே. சிங்கிள் ஓனருங்க. சிங்கிள் ஓனர். ஓகே, உங்களுக்கு 18 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவோம். 18 ரூபாய்ங்களா? இது இந்த லைன் ஃபுல்லாவே இல்ல? இல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 100 cc. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு 20-25 ரேஞ்சுக்குள்ள வருங்க. ஆனா மேக்ஸிமம் கேட்டுக்கிறேன், நீங்க வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர்ல தான் வருமா இல்ல மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர்? நீங்க எடுக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கும். சிங்கிள் ஓனர் வருங்க. ஓ, லோக்கல் இதுதான் வரும். ஓகே, நான் இதெல்லாமே பிரைஸ் எல்லாமே 20 ரூபாய் 22 ரூபாய் பட்ஜெட்ல இருக்குங்க. ஓகே, ஓகே. என்னன்னு பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, நேரடியா வாங்க, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். எக்ஸல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னன்னா ஆக்சிஸ். அது சுசுகி ஆக்சிஸ்ங்க. ஓகே, 2014 மாடலுங்க. 2014ங்களா? 14.
ஒரு 17 ரூபாய்க்குள்ள வருங்க. 17 ரூபா. ஆமாங்க. ஆனா மெயினா சொல்ல போனா இது வந்து சிங்கிள் ஓனர். ஓகேங்களா, அது வந்து சிங்கிள் ஓனர்ங்கும் போது எல்லாமே வண்டி எப்படி வச்சிருப்பாங்க நம்மளுக்கே தெரியும். சூப்பரா வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, இது பெப்னா இது பாருங்க ஆர்சி பிங்க் கலர் 2015 மாடலுங்க. 2015ங்களா? 15ங்க. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கிலோ வருங்க. ஓ, அவ்வளவு வருமா? அவ்வளவு. பரவாயில்ல, கண்டிஷன் பாருங்களேன், வண்டியோட கண்டிஷன் செமையாவே இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது ஒரு உமன் ஓகேங்களா, வண்டி ஓட்டி பழகணும் அப்படிங்கிறவங்க சரி எடுத்துக்கலாம். லோன் அழகா பண்ணி கொடுத்துலாங்களா? சரி ஓகே. இது என்ன, இது வந்து மங்களகரமா இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தேன். எலக்ட்ரிக்கல் பைக்குங்க இது. ஓகே ஓகே. 2023 மாடலுங்க. 23 மாடலுங்க. 23 மாடலுங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 38 பைக் கொடுத்துருவோங்க. 38 பைக் புரியல அப்படின்னா 35 ரூபாய்க்கு கொடுத்துருவோங்க. வாவ், பரவாயில்லையே, 35 ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் இருக்கு. ஓகேங்களா, எல்லோ கலரு. சரி ஓகே. அந்த பைக் எல்லாம் பாருங்க, மழை வேற வருது. சித்தலா அப்படி டக்குனு. ஓகேண்ணா, இதெல்லாம் நான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கீர் வண்டியில இருக்கு. இது எல்லாமே லோ பட்ஜெட் தாங்க. உங்களுக்கு ஸ்டார் சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாடலுங்க. ஒரு 10க்குள்ள வருங்க. 10க்குள்ள வருங்களா? 10க்குள்ள வருங்க. பரவாயில்லையே. சைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2004 2014 மாடலுங்க. இதுல வந்து 25 ரூபாய்க்குள்ள வருங்க. 25 ரூபாய்ங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. சரி ஓகே. டியர் மக்களே, பாத்தீங்கன்னா மழை வேற வந்துட்டு இருக்குது. கேமரா கட் பண்ணிருங்க, உள்ள போய்க்கலாம். டியர் மக்களே, பாத்தீங்கன்னா நம்ம அங்க பாருங்களேன், வெளியே காட்டுங்களேன், அப்படியே மேகத்தை காட்டுங்க, மழை வந்துருச்சு. ஓகேங்களா, சரி. ஆமா, அண்ணா வந்து பாத்தீங்கன்னா மழையில நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு நம்ம அப்படியே உள்ள வந்தாச்சு. ஆனா வண்டிகள்லாம் இங்க இருக்கு. நான் போறதுக்குள்ள உங்களுக்கு அந்த வண்டியெல்லாம் உங்களுக்கு முடிஞ்ச கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன். இப்ப பேலன்ஸ் வந்து இங்க பாருங்களேன், எனக்கு பிடிச்ச ரகம் ஸ்கூட்டி ரகங்கிற லைனா வச்சிருக்காங்க. இந்த ஸ்கூட்டி ரகத்தை பத்தி நம்ம கேட்டலாம். வந்ததுமே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி செம்ம கலருங்க, சூப்பரா இருக்குது. ஆனா இதை பத்தி சொல்லணும், இந்த வண்டி என்ன வந்து 2020 மாடலுங்க. 2020 மாடலுங்க. டியோ கிலோமீட்டர் ஓடி டியோ ஹோண்டா டியோங்க. ஓகே. இப்போ வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு BS6 வருதுங்க. BS6 யாருக்கு ரொம்ப விரும்ப மாட்டாங்க. இது வந்து கார்பெட் இருக்கிற டைப்னால வந்து பாத்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, மைலேஜும் கிடைக்கும், நல்ல மெயின்டெனன்ஸ் ஈஸியா. ஏன் அது ஏன் விரும்ப மாட்டேங்கிறாங்க? என்னன்னா பெட்ரோல் சைக்கிள்ஸ் வந்து கம்மியா இருக்கனால அது கொஞ்சம் பிக்கப் கம்மியா இருக்குன்றமா இந்த மாதிரி கார்பெட் இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே. மேக்ஸிமம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஓடி சிங்கிள் ஹேண்டில் வச்சிருந்தீங்க. 14000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 14000 கிலோமீட்டர். ஓகே, 14000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 68 ரூபாய் சொல்றாங்க. நேரடியா வாங்க, நெபிஷியல் பண்ணி கொடுத்துறேன். எல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வசதிலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபீஸ் கட்டினா பண்ணிக்கலாங்களா? ஓகே, ஒரு 10,000 கட்டி நீங்க எடுத்துக்கலாம். ஃபைனான்ஸ்ல இவங்களே ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துறாங்க. இது ஹைலைட் என்ன தெரியுங்களா, இந்த வண்டியோட டயர்லாம் பாருங்க. டயர்லாம் பாத்தீங்கன்னா அந்த வண்டிகளுக்கு டயர் வந்து அவங்களே புதுசா அப்பப்பவே போட்டுட்டுறாங்க போல. வர அவங்க வந்து கொடுக்கும் போது வேற மாதிரி இருக்கும் போல. ஆனா டயர் வந்து இதுக்குண்டே மெனிக்கட்டு நீங்க பார்த்தே தெரியும். டயரோட கிளிப் எல்லாம் சூப்பராவே இருக்கு. 2019 மாடல். இதுக்கு ஃபினான்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஓகே ஓகே. இது வந்து 64 ரூபாய் சொல்றோமுங்க. நேரடியா கம்மி பண்ணி கொடுத்துருவோமுங்க. 64 ரூபாய் வருது. இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டினா பண்ணி கொடுத்துருவோம். இது அதே சேம் அதே தான். நம்ம வர கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் பண்ணி கொடுத்துருவோங்க. பரவாயில்ல. இன்சூரன்ஸ் ஃப்ரீயா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் பண்ணி தந்துறீங்க? இன்சூரன்ஸ் பண்ணி தராங்கறாங்க. இன்சூரன்ஸ் பண்ணி தராங்களா? ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் கூட பண்ணி தராங்களா அப்படிங்கிறாங்க. அழகா ஒரு 10,000 கட்டி நீங்க வந்து முன்பணம் அழகா எடுத்துக்கலாம். சூப்பராவே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இது லோக்கல்குள்ள கோயம்புத்தூர்க்குள்ள எங்க வேணா ஓட்டிக்கலாம். இதெல்லாம் கீழ்ஸ்லாம் போகலனா ஜம்முன் இருக்கு, நல்லா இருக்கு. டியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே, நான் நல்ல மார்க்கெட்ல போயிட்டு வந்து டியோ ஹோண்டா டியோ. ஓகே, இது என்ன மாடல்னா? இது 2019 மாடலுங்க. 2019 இருக்கு. 10,000 நீங்க முன்பணம் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். என்ன டிவிஸ்னா? இது பாத்தீங்கன்னா டிவிஸ், இது வந்து டிவிஸ் பிராண்ட் இருக்கு. டிவிஸ் சண்டா இருக்குங்க. 2018 மாடல். 2018 மாடல் 50 ரூபாய் சொல்றோம்ங்க. 50 நேரடியா கம்மி பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிஸ் பிரியரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இங்க இருக்கு. இது டிவிஸ் எண்டா இருக்கு. ஓகே சூப்பர். நம்மளுக்கு தெரியாது, பைக்கை பத்தி அவ்வளவுக்கு தெரியாது, அதான் அண்ணாவை வந்து பிடிச்சாச்சு. சரி ஓகே. நான் இதுனா இந்த இது பாத்தீங்கன்னா டிவிஎஸ் வீகோ 2013 மாடல். 2013 மாடல் இருக்கு. 13 மாடல். இது பாத்தீங்கன்னா ஒரு 25 ரேஞ்சுங்க சொல்றாங்க. 25 ரேஞ்சுங்களா? ஓகே. எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 30 குள்ள தான் இருக்கு. 30 குள்ள. அப்ப வெளிய நீங்க சொன்னது மட்டும் கொஞ்சம் பட்ஜெட்ங்களா? 2022 இந்த பைக். அது வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட கண்டிஷன் பொறுத்து இருக்குங்களா? சூப்பர்ண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா சுசுகி லைன். இது பாத்தீங்கன்னா சுசுகி ஆக்சஸ்ங்க. 125. இது பாத்தீங்கன்னா 2019 மாடல். எல்லா கம்பெனியுமே இருக்கும் போல. எல்லா கம்பெனி அப்பர்லா வச்சிருக்கோம்ங்க. அப்பர்லா. இதுதான் நான் வந்தேன். இது பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வருங்க, அப்ரில்லா. அது என்ன அப்ரில்லா கரெக்ட்டுங்களா? அப்ரில்லா. ஓகே. இந்த ஆனா இதுக்கு வந்து சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் பண்ணிக்கலாம்ங்க. வண்டி ஓடுற ஹீல்ஸ் ஓடுற நல்லா இருக்கு. பசங்க விரும்பி எடுக்கிறது அப்பர்லா எடுப்பாங்க. ஆனா இது வந்து 150ங்களா? 125ங்க. 125 2020 மாடலுங்க. 62 ரூபாய் சொல்றோங்க. ஓகே, நேரடியா போங்க, கம்மி பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். சர்வீஸ் கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சர்வீஸ் இருக்குங்க. உங்களுக்கு ஷோரூம்ல சர்வீஸ் பண்றாங்க, லோக்கல்ல பண்ணிக்கிறாங்க. கிடைக்குது. ஓகே ஓகே. இந்த வண்டினா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ்
ஸ்ட்ரீக்குங்க 2010 மாடலுங்க. 2010 ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க. 20 தாங்க சொல்றவங்க. ஓகே நேரடி வாங்க கம்மி பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துலாம். வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹைலைட் 20 அங்க பாருங்க. இதை பத்தி சொல்லிருங்கண்ணா. இது எப்படி, இது சேல்ஸுக்கா இல்ல சேல்ஸ் தானா? இந்த வண்டியோட இதுனா மாடல் இது பார்த்தோன்னா உங்களுக்கு டியூக்ங்க. டியூக் 200ங்க. 200ங்களா? ஆமா 2022 மாடலுங்க. ஓகே 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சிங்கிள் ஹேண்டில் வச்சிருந்ததுங்க. கோயம்புத்தூர் நம்பர், லோக்கல் நம்பர் தாங்க. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.75 சொல்றோமுங்க. ஓகேண்ணா. நேரடி வாங்க. இதுக்கு முன்பணம் எவ்வளவு கொடுக்குற மாதிரி? இதுக்கு வந்து ஒரு 35 கட்டா பண்ணி கொடுத்துருவோம். 35 கட்டா. ஏன்னா மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட் பட்ஜெட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து முன்பணம் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சில விஷயம்லாம் கொஞ்சம் குறையல. கம்மி பண்ணி கொடுப்போம். டேட்டா பண்றசா கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நான் சூப்பர். நான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம இளைஞர்கள் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பைக் பிடிச்சிருந்தா அப்படியே புதுசா இருக்குண்ணா. புதுசா இருக்குது. கிலோமீட்டர் கஷ்டம் ஓட்டினாங்க, கொடுத்துட்டு இது போயிட்டாங்க, வெளியூர் போயிட்டாங்க. அப்படியா? ஓகே ஓகே. வாங்கியிருக்காங்க, அப்படியே கொடுத்துட்டு வெளியூர் போயிட்டாங்களா? அது வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது என்ன மாடல் சொன்னீங்க? 2022 மாடல். 22 மாடல். 22 மாடல். கிலோமீட்டர் 13,000 கிலோமீட்டர் ஓடி. 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கம்பெனி சர்வீஸ் தாங்க. ஓகே நான் சூப்பர்ண்ணா. நம்ம மக்கள் யாராவது உங்களுக்கு இந்த பைக் வேணும் அப்படின்னா இது இன்னும் புக்கிங் ஆகல, ஆனா பேசிட்டு இருக்காங்களா, வேணா வந்து நீங்க எடுத்துக்கலாம். இருக்கு. இது சப்போஸ் இப்படி போயிடுச்சுன்னா கூட நீங்க அரேஞ்ச் பண்ணி தந்துருவீங்களா? எனக்கு கேடிஎம் வேணும், எல்லாமே பண்ணி கொடுத்துலாமா? ஓகே. உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் கேட்டாலும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஓகேங்களா? அதான் மெயின். அடுத்தபடியே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான வண்டி பக்கத்துல இன்னும் ஒரு பயங்கரமான வண்டி ஒன்று இருக்கு, ஸ்ப்ளெண்டர் பிளஸ். ஓகேங்களா? இதோட இந்த பிரியர்கள் இருக்காங்க தெரியா, ஸ்ப்ளெண்டரோட பிரியர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கொஞ்ச நாளா இருந்ததுல வராம இருந்தது. இப்போ வந்து விட்டாங்க, ரன்னிங்ல விட்டாங்க. ஓகே ரன்னிங்ல விட்டாங்க. 2023க்கு 24 மாடலுங்க. 24ங்களா? 24ங்க. புது வண்டி அப்படியே வந்திருக்குது. யாரோ எடுத்துட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க போல. புது வண்டி 2700 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2700 கிலோமீட்டர். இது என்ன பிரைஸ் நான் கொடுக்குது? இது வந்து 85 ரூபாய் கோட் பண்றோம்ங்க. ஓகே ஓகேண்ணா. வாங்க நேரா 85 ரூபாய். இதுக்கு முன்பணம் எவ்வளவு கொடுக்கலாம்? முன்பணம் ஒரு 15 ரூபாய் கட்ட பண்ணி கொடுத்துருவோம். ஓகே 85 ரூபாய் வண்டி, நீங்க முன்பணம் வந்து ஒரு 15 ரூபாய் கொடுத்தீங்கனாலே போதும். இது எடுத்துக்கலாம். இது எல்லாமே எல்லாம் ஸ்பெஷல் இதுல எல்லாமே இருக்கு. புது வண்டி 2 சர்வீஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே. ஏன் இது வந்து அப்படியே வந்துருச்சு? இது கஸ்டமர் எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. ஃபினான்ஷியல் கொடுக்க முடியாம. ஓகேண்ணா. ஆனா ஸ்ப்ளெண்டர் ஓகேங்களா, ஸ்ப்ளெண்டர் வந்து ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ். ஓகேங்களா? 2024 புது மாடல் இருக்கு. அது போக அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி தான் நினைக்கிறேன். இவங்க யாருன்னா ஹீரோ பிளஸர். ஓகேண்ணா. இது என்ன பிரைஸ் வருது? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2012 மாடலுங்க. இது உமன்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் விரும்புறாங்க. இதுதான் அதிகமா. இது அதுக்கப்புறம் அந்த ஸ்கூட்டி பெப்லாம் விரும்புறாங்க. இப்ப எல்லாமே டியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டியோ நல்லா மைலேஜ் தருது, நல்லா ஓட்டுறதுக்கெல்லாம் எல்லாம் ஓட்டி பழகிட்டாங்கன்னா எந்த வண்டியும் எடுக்கலாம். ஏன்னா கீர் வண்டி எல்லாம் ஓட்டுறாங்க. ஓகேண்ணா. இதுக்கு எப்படி நான் சொல்லிருங்க என்ன டீடைல்ஸ்? இதோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 2012 மாடலுங்க. ஓகே. இது வந்து 23,000 சொல்றாங்க. ஓகேண்ணா. நேரடி வாங்க இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். கம்மி 23 வருதுங்களா? ஆமா ஒரு 8 ரூபாய் கட்டா பண்ணி கொடுத்துருவோம். 8 ரூபாய் நீங்க முன்பணம் பண்ணீங்கன்னா 23 தான் வருது. நீங்க 8 ரூபாய் கொடுத்துட்டு கூட அதுக்கும் ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம். ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே. நீங்க ரெடி பேமெண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. இல்ல எனக்கு அந்த 23 ரூபாய்க்கு கூட 23 ரூபாய் தான் சொன்னீங்க. 23 ரூபாய்க்கு 8 ரூபாய் கொடுத்து எடுக்கனாலும் அந்த ஸ்பெஷல் பண்ணி தராங்க. சூப்பரான ஒரு ஆஃபர்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து எவ்வளவு வருஷமா இருக்கு? எவ்வளவு வருஷம்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷமா இருக்குதுங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இது கோயம்புத்தூருங்க. மதுக்கரை மார்க்கெட். கோயம்புத்தூர்ல மதுக்கரை மார்க்கெட் ஸ்டேட் பேங்க் அங்க இருக்கு. ஆமா ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட் இருக்கு. அதுவும் போக பாத்தீங்கன்னா ஏசிசி. ஓகேங்களா? சிமெண்ட் ஃபேக்டரி ஏசிசினாலே எல்லாத்துக்குமே தெரியும். வண்டினாலே உள்ள வந்துடலாம் லொகேஷனுக்கு. அதுக்கடுத்தபடி உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட் ஒன்று கேட்கணும்னு சொன்னேன். இன்சூரன்ஸ் போட்டு தந்துடுறீங்க? இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 பெட்ரோல் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. வண்டி வந்து நம்ம முன்பணம் பண்ணி எடுத்துக்கலாம். முன்பணம் பண்ணி லோன் அரேஞ்ச்மென்ட் நாங்களே பண்ணி. அட்ரஸ் ப்ரூஃப்ல எந்த மாதிரி வேணும்? இதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. 2 போட்டோஸ், ஆதார் ஐடி ப்ரூஃப் கொடுத்தா போதும். 2 போட்டோஸ், ஆதார் ப்ரூஃப் 2 காப்பி, ஓகே, லைசென்ஸ் ப்ரூஃப் 2 காப்பி கொடுத்தா நாங்களே லோன் பண்ணி தந்துருவோம். R15ங்க. ஆமா 2010 மாடலுங்க. ஓகே ஓகே. லோ பிரைஸ்ல வந்து ஹைலைட் வண்டிங்க. வெறும் 35,000 தான் வருதுங்க. 35,000 தாங்க. பரவாயில்லையே. சிங்கிள் ஹேண்டிலுங்க. இதுக்கு ஒரு 15 ரூபாய் முன்பணம் கேட்டாலும் மீதி லோன் அழகா லோன் பண்ணி கொடுத்துலாம். ஓகே 35,000 தான் வருது. இந்த R15 இருக்காங்க. R15 பிரியர்கள் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகமா எடுப்பாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செகண்ட் ஷோரூம். ஓகேங்களா? செகண்ட் ஷோரூம்ல புது பைக்கும் கூட இருக்கு. செகண்ட்ஸ் பைக் இந்த பட்ஜெட்ல இருந்து இருக்கு. அதாவது லோ பட்ஜெட்ல இருந்து இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா புது வண்டிகளையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா கூட நீங்க அரேஞ்ச் பண்ணி தந்துருவீங்க. தாராளமா பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. எனக்கு வந்து இப்போ இங்க இல்லாத வண்டி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா தாராளமா ஒரு ஆஃப் ஹவர்ல கூடி போய் நாங்களே அரேஞ்ச் பண்ணி. 13 மாடலுங்க. ஓகே. இது ஊட்டி நம்பருங்க. ஊட்டி நம்பருங்களா? ஆமா. லோ பட்ஜெட்ல வந்து எஃப்செட் வெர்ஷன் 1 எஃப்செட் மேக்ஸ்லாம் வந்து கிடைக்காது. இது வண்டி நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா. உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் தான் இருக்கு. இது 35 ரூபாய் தான் சொல்றவங்க. இதுக்கு ஒரு 10 ரூபாய் கிட்ட லோன் பண்ணி கொடுத்துலாங்க. வண்டி நல்லா இருக்குங்க.
சூப்பர் எஃப்செட் வெர்ஷன் 1ங்க. நல்ல கலர் Black கலர் நல்லா இருக்கும் வண்டி நல்லா. ஊட்டி நம்பர்னா இப்போ ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷனால உங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் கம்மியா கிடைக்குதுங்க. ஓகே. வண்டி நல்லா இருக்கு. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஊட்டிங்க. ஓடுனதெல்லாம் கோயம்புத்தூர் லோக்கல் தான் ஓட்டி. கோயம்புத்தூர் லோக்கல் ஓட்டிக்கலாம். பிரச்சனை எதுவும் இருக்கு? ஒரு பிரச்சனை இல்ல. ஜம்முன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா சூப்பர். இங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப்செட் இருக்கு சரிங்களா. எல்லா வண்டியுமே இருக்கு ஓகேங்களா. ரகம் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ல இருந்து அப்பாச்சி டிவிஎஸ் ரைட் எல்லாமே அப்பாச்சி இருக்கு. அப்பாச்சி இருக்குங்க. ஆமா டிவிஎஸ் கம்பெனி இருக்கு, ஹோண்டா இருக்கு, ஹீரோ இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ரிலாவா அது பேர் என்ன சொன்னீங்க? அப்ரிலா அது ஒண்ணு இருக்கு ஓகேங்களா. அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாடலுக்காக வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பீஸ் மாதிரி ஓகேங்களா, மாடலுக்கு மாதிரி வச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து இதே மாதிரி மாடல்ல இன்னொரு வண்டி வேணும் அப்படின்னா கூட கூட 2 பேரும் கூட எடுப்பாங்கல்ல. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் எங்களுக்கு ஒரே மாதிரி வண்டி 2 வேணும் அப்படின்னா கூட பண்ணி தந்துருவீங்களா? அதே மாடல்ல அழகா பண்ணி தந்துருவாங்க. சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் வருது இல்லையா? ஒரு ஷோரூம் எடுத்துட்டு அந்த மாதிரி தீபாவளி ஆஃபர் அந்த மாதிரி வருது. நீங்க ஏதாவது ஆஃபர் ஏதாவது பண்றீங்க? ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பண்ணி கொடுத்துறோங்க. அதுவே ஒரு ஆஃபர் தானேங்கடா. பாலிஷ் போட்டு இன்ஜின் ஆயில் மாதிரி ஜம்முன்னு கொடுத்துறோம். இன்ஜின் ஆயில் எல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி ஓகே. ஃபைனான்ஸ்னா உங்களுக்கு டேரக்டா இங்கே வந்து கட்டிக்கலாம். டேரக்டா இங்கே ஃபினான்ஸ் கட்டிக்கலாங்க. உங்களுக்கு ஸ்கேனர் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கேனர் காப்பி கொடுத்துருவோங்க. நீங்க அதை வச்சு ஆன்லைன்ல கட்டிக்கலாங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லை. அது ஃபினிஷ் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும்? இப்போ வண்டியோட ஃபினிஷிங் டேட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி புக் பேப்பர் என்ன சொல்றதால பேமெண்ட் கட்ட என்ஓசி எல்லாமே கையோட கொடுத்துருவாங்க. சூப்பர். உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டுக்கு வந்து எடுத்து அந்த பட்ஜெட் டக்குன்னு முடிச்சுக்கோங்க ஓகேங்களா. ரொம்ப ஹை பட்ஜெட்ல வேணாம். உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்து அழகா ஒரு ஃபைனான்ஸ் அழகா ஒரு அமௌண்ட் பே பண்ணி அழகா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகேண்ணா. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற வண்டிகளுக்கு ஓகேங்களா அழகாவே டீல்ல அழகா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க நம்ம மக்களுக்காக ஓகேங்களா. அதனால இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக டைம் ஒதுக்கி பண்ணதுக்காக இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றினா. நம்ம என்னைய சொல்ற மக்களுக்கு யாருக்காவது பைக் வேணும், அதுவும் செகண்ட்ஸ் பைக் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தாராளமா இங்க வரலாம். எல்லா வண்டியுமே இருக்குதுங்க சரிங்களா. நீங்க வந்தீங்கன்னா நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். மதுக்கர் மார்க்கெட் கோயம்புத்தூருக்குள்ள இந்த லொகேஷன்ல வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு இடம் சொல்லலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னாரு. ஃபினிஷ் பண்ணும்போது என்ஓசி எல்லாமே ஃபுல்லாவே அவங்களே பண்ணி எல்லாமே ஃபினிஷா அழகா கொடுத்துறேன்னு சொல்றாங்க. வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி கொடுத்துருவீங்களா? ஓகே. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா வாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணி தருவாங்க ஓகேங்களா. எப்பவுமே ரெகுலரா ஷாப்ல இருப்பாங்களா? ஓகே ஓகே. நம்ம ஏதாவது டீல்ஸ் வேணா இவங்க கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். சரிண்ணா ஓகே. அண்ணன் பேரு அவங்க பேருனா துளசிராமன். உங்க பேரு? செந்தில்குமார். இங்க வாங்க. ரெட் கலர் ஷர்ட். அவரை ஜூம் பண்ணுங்க. அவர் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல அதிகமா நான் பாத்திருக்கேன். உங்க நேம்னா? சதீஷ்குமார். ஓகே. இவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டோம்னா சப்போஸ் நீங்க எல்லா டைம்ல நம்ம கேட்டுக்கலாம். வந்து உங்களுக்கு கரெக்டான தகவல் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற வண்டியை அழகாவும் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெடி பண்ணி கொடுத்து டெஸ்ட் பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நான் அதாவது பாத்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. அண்ணா இல்லாத டைம்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து நீங்க டீல்ஸ் கேட்டுக்கலாம் ஓகேங்களா. கேட்டு உங்களுக்கு வேணுங்கிற வண்டி அரேஞ்ச் பண்ணி இப்படிலாம் ஏன்னா ஏதாவது தேவைப்படும் போது இந்த மாதிரி மாடல் செட் பண்ணி கொடுத்தா செட் பண்ணி தந்துருவீங்க. பண்ணி கொடுத்துருவோம். மிரர் வைக்கிறது இல்லாட்டி வேற ஏதாவது சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குல்ல, பண்ணி ஆயில் மாத்தி டேங்க் கவர் எல்லாம் போட்டு ஓகே போட்டு பிரி பண்ணி அந்த வண்டியில ஏதோ மைனஸ் இருந்தா கூட எனக்கு வேணும்னா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. எல்லா ஸ்பெஷலும் பண்ணி தராங்க. என்ன புதுசா டயர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா சூப்பர். டயர் எல்லாமே பாத்தீங்கன்னா பட்டன்ஸ் அழகாவே இருக்குது. நீங்க டயரை பார்த்தாலே தெரியும். எல்லாமே கஸ்டமர் பிடிச்ச மாதிரி பண்ணி தராங்க. ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. டியர் மக்களே பாத்தீங்கன்னா ஷாப்போட அட்ரஸ் கொடுத்துறேன் ஓகேங்களா. நான் அட்ரஸ் கொடுக்க மறந்துட்டேன். அட்ரஸ் கொடுக்காமலே கிளம்ப பார்த்துட்டேன். அண்ணா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். இதோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஓகேங்களா. கோயம்புத்தூர்ல மதுக்கர் மார்க்கெட். ரைட் சைடு எடுத்தீங்கன்னா மதுக்கர் மார்க்கெட் ஓகேங்களா. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நடராஜ் பன் ஸ்டாப். கோயம்புத்தூர்ல மதுக்கர் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா புது வண்டி எடுக்கிறவங்க பிரியர்கள் எடுக்கலாம். செகண்ட்ஸ் வண்டி எனக்கு வந்து லோக்கல்ல ஓட்டுறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னா எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு வண்டி தேவைப்படுது. இப்போதைக்கு ஒரு 2 வீலர் வேணும் எதுக்கும் ஓகேங்களா. அவசியத்துக்கு ஒரு 2 வீலர் வேணும். அதனால அழகான ஒரு பட்ஜெட் ரேட்டுக்கு சின்ன சின்ன வண்டியும் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் என்ன கேட்க போறேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம என்னைய சொல்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் விக்கி. பை. டேக் கேர்.